வெல்கம் டு எம்எஸ்டிஜி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புளிச்சக்கீரை கடையல் தொக்கு எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தீயாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கருகக்கூடாது. நல்லா ப்ரௌனாக வந்த அப்புறம் இது மாதிரி எடுத்துக்கலாம் தனியாக. அதே கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், தனியா இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. என்கிட்ட தனியா இல்லை, நான் தனியா தூள் தான் போடுவேன் லாஸ்ட்டாக. அது எப்படி செய்யுதுன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் பூண்டு 4 பல் சேர்த்துக்கிறேன். அதுவும் லைட்டாக வறுத்து வெந்தயம் ஜீரகம்லாம் பொடியாக ஆனதும் பொரிஞ்சதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கீரையை நல்லா 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு, அந்த தண்ணியை வடிகட்ட வேணாம், அந்த சுத்தமாக இருக்கிற தண்ணியோடு அப்படியே போட்டு, நான் 1/2 கட்டு தான் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் 6 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் வந்து காரமாக இருக்கிறதால உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. நான் 1/2 கட்டு கீரையை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த கடாயில் போட்டுக்கிறேன். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா வதக்கிடலாம் ஒரு 5 நிமிஷம். இந்த மாதிரி வதங்கின உடனே இப்போ அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக புளி. ஆனால் புளிச்சக்கீரைக்கு புளி போட்டு கடைஞ்சதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 2 கொட்டை அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். நான் தண்ணியே ஊற்றலை, கீரையில் இருக்கிற தண்ணி தான் இது. பாருங்கள், நல்லா கீரையும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா பெரட்டி கொடுத்து அடி பிடிக்காமல் நல்லா கலரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்ததும் இப்போ நான் மண் சட்டியில் தான் கடைய போகிறேன். இந்த வெந்தயம் ஜீரகம் காஞ்ச மிளகாய் போட்டு சட்டியில் கடைஞ்சா அது செம டேஸ்ட் இல்லை, நல்லா சூப்பராக இருக்கும். மிக்சியில் போடுறவங்க போட்டுக்கலாம். நான் சட்டியில் கடையிறேன். இந்த மாதிரி வந்ததும் நம்ம கீரை போட்டு கடையும் போது மிளகாலாம் இன்னும் நல்லா மசிஞ்சிடும். வதக்கி வச்ச கீரையை நல்லா கலந்து கொடுத்து அந்த சட்டியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நான் சட்டியில் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி கடையும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கீரையும் மாற்றிக்கலாம் அந்த சட்டிக்கு. இந்த மாதிரி மாற்றிட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி நைஸாக இருந்தால் நைஸாக வர வரைக்கும் கடைஞ்சிக்கலாம். நான் கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ கடாய் வச்சாச்சு. அது தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கீரைக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேவையான அளவுக்கு நான் ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு வாரத்துக்கு அப்படியே நம்ம வெளியில் வச்சு கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கடைஞ்சதால் நல்லாயிருக்கும். இப்போது 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி தட்டி வச்சுருக்கேன். 1-2 ஒரு கட்டி பூண்டை தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு. தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெந்தயம் ஜீரகம் வறுக்கும் போதே வறுத்துக்கலாம். என்கிட்ட தனியா இல்லை, அதனால் தனியாத்தூள் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு பூண்டையும் போட்டு நல்லா
ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டை ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு வறுக்கணும். இது வடகம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை, ஆப்ஷனல் தான். அது மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் 1.5 ஸ்பூனு. அதையும் போட்டு இந்த அளவுக்கு வந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கின உடனே நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த கீரையில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துடும், எண்ணெய் மட்டும் மேலே தெரியும். நல்லா ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா பெரட்டி இந்த மாதிரி விட்டுக்கலாம். கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. நான் கடையும் போதே உப்பு சேர்த்தேன், அது காமிக்கல. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததும் சைடில் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா அது பாருங்கள் தெரியுது. இந்த அளவுக்கு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெளியே கூட வச்சு ஒரு வாரத்துக்கு இந்த கீரை கெடாமல் வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். MSDG குக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.